கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களோடு கூட என்ன பேச வேண்டும் என்று தேவ சமூகத்திலே காத்திருந்த போது 1 ராஜாக்கள் 18ஆம் அத்தியாயம் 30வது வசனத்தை ஆண்டவர் எனக்கு சுட்டி காட்டினார். அதைத்தான் உங்களோடு கூட பேச வேண்டும் என்கிற தலைப்பும் எனக்கு கொடுக்கப்பட்டது. நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி, என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு என்று ஆரம்பிக்கிறது. ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். இந்த வேளையிலும் அப்பா, மூப்பர்களாக கூடியிருக்கிற இந்த கூட்டத்திலே எங்களுக்கு என்ன தேவை என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். பேசுகிற எனக்கும் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே எது தேவையோ அதை நீர் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அடியானை மறைத்து கர்த்தாவே நீர் முற்றிலும் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மாத்திரம் நீர் மகிமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரத்தில் மீதியான நேரத்தை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீங்கள் ஆளுகை செய்யுங்க. ஆண்டவரே, எல்லா துதி கன மகிமை நீரே எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த 1 ராஜாக்கள் 18ஆம் அத்தியாயம் முழுவதை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால், எலியா கர்த்தரே தெய்வம் என்பதை நிரூபித்ததான ஒரு அத்தியாயம். எந்த மட்டும் நீங்கள் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள் என்றெல்லாம் கேள்வி கேட்டு தேவனுடைய பலிபீடத்தை செப்பனிட்டு ஒரு புது அத்தியாயத்தை எலியா அங்கே ஆரம்பித்ததை நாம் பார்க்க முடியும். நான் இப்பொழுது அந்த பகுதிக்குள்ளாய் கடந்து செல்லவில்லை. அந்த பலிபீடத்தை செப்பனிடும்போது 12 கற்களை எடுத்து அந்த கற்களை அடுக்கி அந்த பலிபீடத்தை செப்பனிட்டார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அன்றைக்கு இஸ்ரவேல் கோத்திரத்திலே 12 கோத்திரங்கள் இருந்தபடியினாலே கோத்திரத்திற்கு ஒரு கல்லென்று 12 கற்களை எடுத்து அந்த பலிபீடத்தை கெட்டி அந்த பலிபீடத்தை செப்பனிட்டார். இன்றைக்கு நான் உங்களிடத்திலே ஒரு 7 முக்கியமான ஒரு கற்களை அல்லது செப்பனிடுவதற்கு தேவையான 7 முக்கியமான கற்களை ஆவியானவர் என்னுடைய உள்ளத்திலே ஏவினபடி நான் உங்கள் மத்தியிலே வைக்க விரும்புகிறேன். அதாவது ஜூலை கடைசியிலே பாஸ்டர் ஆல்வின் என்னிடத்திலே இந்த கூட்டத்திற்கு வர அழைப்பு கொடுத்தார். நான் அப்பொழுது அவரிடத்திலே ஆகஸ்ட் 15ஆம் தேதி நான் சொல்லுகிறேன் என்று சொன்னேன். அதுவரைக்கும் நான் ஜெபித்தேன், ஆண்டவரே, இந்த கூட்டத்தில் பேசுவதற்கு எனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று. அதற்கு பிறகு 13ஆம் தேதி எனக்கு ஒரு நிச்சயம் ஏற்பட்டது. ஆண்டவர் என்னிடத்திலே போ என்று சொன்னார். 14ஆம் தேதி நான் அவரிடத்திலே சொன்னேன், நான் வருகிறேன் என்று சொன்னேன். அதற்கு பிறகு ஒவ்வொரு நாளும் நினைவு வரும்போதெல்லாம் என்ன பேச வேண்டும் ஆண்டவரே, என்ன பேச வேண்டும் என்று தேவ சமூகத்திலே காத்திருந்த போது 7 முக்கியமான காரியங்களை இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படியாய் ஆண்டவர் என்னுடைய உள்ளத்திலே ஏவினார். திறந்த இருதயத்தோடு கூட கேளுங்கள். உங்களோடு கூட பேசுகிற ஆண்டவர் அதை எனக்கும் பேசுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த வேதனையான பகுதிகள் அல்லது பலகீனமான பகுதிகள் அல்லது சோர்வான பகுதிகள், அது எதுவாக இருந்தாலும் அதை நீங்கி அது உம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதமாய் மாறுவதற்கு இந்த 7 காரியங்கள் உதவியாக இருக்கும் என்று நான் ஆண்டவருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். முதலாவதாக ஒப்புரவாகுதல் அல்லது ரெக்கன்சிலேஷன் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். தேவனோடு கூட ஒப்புரவாகிற ஒரு அனுபவம், மனிதனோடு கூட ஒப்புரவாகிற ஒரு அனுபவம். கல்வாரி சிலுவையிலே அந்த சிலுவையை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்களேயானால் அதற்கு ஒரு நெடிய சட்டம், ஒரு குறுக்கு சட்டம் என்று 2 சட்டம். அந்த 2 சட்டத்தில் தான் அந்த சிலுவை செய்யப்பட்டு அன்றைக்கு ரோம அரசாங்கத்தினுடைய அது வழக்கமாயிருந்தது குற்றவாளிகளை சிலுவையிலே அறைவது. இயேசுவை மாத்திரம் சிலுவையிலே அறையவில்லை, எல்லா குற்றவாளிகளையும் சிலுவையிலே அறைந்தார்கள். எனவே தான் நான் எப்பொழுதும் சொல்வது, அந்த ஒரு சிலுவையை கழுத்தில் தொங்க விடுவதல்ல,
கர்த்தருக்காக சிலுவையை சுமக்கிறது தான் உண்மையான சிலுவையின் அனுபவம். இந்த நாளிலே ஆண்டவர் இந்த ரெக்கன்சிலேஷன், முதலாவது தேவனோடு கூட ஒப்புரவாகிற அனுபவம், ரெண்டாவது மனிதனோடு கூட ஒப்புரவாகிற அனுபவம். உங்களுடைய வாழ்க்கையிலே யாரோடு கூடாவது நீங்கள் ஒப்புரவு ஆக முடியாத ஒரு சூழ்நிலையிலே காணப்படுவீர்களே ஆனால், என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சகோதரர்களே, சகோதரிகளே, சிலர் வேளைகளிலே நாம் சொல்வதுண்டு, இவரோடு கூட என்னால் பேசவே முடியாது, நான் செத்தாலும் பேச மாட்டேன் என்று சொல்வோம். செத்த பிறகு நிச்சயமாக நம்மால் பேச முடியாது. எனவே இந்த காலை வேளையிலே, இந்த மாலை வேளையிலே யாருடனாவது உங்களுக்கு ஒப்புரவு ஆக முடியாத நிலைமையிலே இருந்து கொண்டு நீங்கள் இந்த இடத்திலே உட்கார்ந்திருக்கிறீர்களா? மத்தேயு 5:23-24 வாசிக்கும் போது, பலிபீடத்தில் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு நீ எந்த சகோதரனிடத்தில் ஒப்புரவாகவில்லையோ அவனிடத்தில் ஒப்புரவாகி கொண்டு திரும்பி வந்து காணிக்கையை செலுத்தென்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதில் ரெண்டு முக்கியமான காரியங்கள். அந்த வசனத்தை யாராவது வாசிக்க முடியுமா? அங்கே நீ நினைவு கூர்வாயானால், அங்கேதானே பலிபீடத்திலே உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனிடத்தில் நீ ஒப்புரவாக. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, நான் சொல்வது கடினமாக இருக்கும். யாரிடத்திலாவது ஒரு கசப்பான உறவோடு, கசப்பான உணர்வோடு நீங்கள் வைத்து கொண்டு நீங்கள் ஜெபிக்கிற ஜெபமும், வாசிக்கிற வேதமும், ஆராதிக்கிற ஆராதனையும் ஆண்டவரால் அங்கீகரிக்கப்படுவதில்லை. அவர் மிகவும் திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறார், அவனுடைய சகோதரனிடத்தில் உனக்கு ஒரு குறைவு உண்டென்று நீ காண்பாயானால், அவனிடத்தில் நீ ஒப்புரவாகவில்லை என்று நீ அறிவாயானால், நீ முதலாவது நீ கொண்டு வந்த காணிக்கையை இங்கே வைத்துவிட்டு உன்னுடைய சகோதரனிடத்தில் ஓடு, அவனிடத்தில் ஒப்புரவாகி கொண்டு திரும்பி வந்து எனக்கு காணிக்கையை செலுத்து. இதனுடைய அர்த்தம் என்ன? நீ ஒப்புரவு ஆகாமல் எனக்கு செலுத்துகிற காணிக்கையை நான் அங்கீகரிப்பதில்லை. அந்த அர்ஜென்சியை பாருங்க. அந்த ஆண்டவருடைய அந்த அர்ஜென்சி என்ன சொல்றாரு? நீ முன்பு போய் அவனிடத்தில் ஒப்புரவாக, நீ இங்க வச்சுட்டு போயிரு, நீ அந்த காணிக்கையை எனக்கு செலுத்தாத, ஒப்புரவாயிட்டு வந்து அந்த காணிக்கையை நீ எனக்கு செலுத்து. நான் பிரேயர் செல்ஸ் நடத்தும் போது, நான் 82 இந்த ஊரில் கல்லூரியில் பேராசிரியராக வந்தேன். அன்றிலிருந்து நான் மாணவர்களுக்கு மத்தியிலே ஊழியம் செய்ய ஆரம்பித்தேன். அடிக்கடி நான் இந்த காரியத்தை மாணவர்களிடத்திலே சொல்வதுண்டு. எத்தனையோ மாணவர்கள் பல வருடங்களாய் பேசாமல் இருந்தவர்கள், அல்லது தூர இடங்களிலே பேசாமல் இருந்தவர்களிடத்தில், அந்த காலத்தில் மொபைல் ஃபோன் கிடையாது, டெலிஃபோன் உண்டு, அதுவும் மிகவும் அரிதாய் காணப்படும். அநேக மாணவர்கள் அவர்கள் லெட்டர் போட்டு அல்லது ஊரிலே சென்ற பின்பு பேசி அவர்கள் ஒப்புரவாகி சமாதானமாகி இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் எல்லாரும் ஒரு வயது முதிர்ந்த நிலையில் இருக்கிறோம். சுத்த மனசாட்சியோடு கூட, சுத்த இருதயத்தோடு கூட நான் சொல்கிறேன், எனக்கு இதுவரைக்கும் யாரிடத்திலும் எந்த கசப்பும் இல்லை. என்னை எவ்வளவு பேர் எத்தனை வேதனைப்படுத்தி இருந்தாலும், துன்பப்படுத்தி இருந்தாலும், அவர்களுக்காக நான் ஜெபிப்பேனே தவிர எந்த கசப்பும் இல்லாமல் அந்த சுத்த இருதயத்தோடு உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன். இங்கே இருக்கிற வயோதிகர்களானாலும் சரி, சிறுவர்களானாலும் சரி, நடுத்தர வயதை சார்ந்தவர்களானாலும் சரி, யாரிடத்தாவது உங்களுக்கு கசப்பான ஒரு உணர்வை வைத்து கொண்டு நீங்கள் ஆலயத்திற்கு வருவதும், வேதம் வாசிப்பதும், ஜெபிப்பதும் உங்களுக்கு ஒரு திருப்தியை ஏற்படுத்தலாமே தவிர ஆண்டவரை திருப்திப்படுத்தவே முடியாது. ஆண்டவரை நீங்கள் ஒரு நாளும் திருப்திப்படுத்த முடியாது. பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் நம்மோடு கூட ஒப்புரவானார். நீங்களும் நானும் பாவிகளாய் இருந்த போதுதான் அவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திலே தந்து
நமக்கு இந்த ரட்சிப்பை தந்தார். அதை நீங்கள் 2 கொரிந்தியர் 5:18 வாசிக்க முடியும். ரோமர் 5ஆம் அத்தியாயம் 10வது வசனங்களை வாசிக்கும் போது, நாம் சத்துருக்களாய் இருக்கும்போது கிறிஸ்துவின் மரணத்தினால் அவர் ஒப்புரவாகி நம்மை ரட்சித்தார் என்று வாசிக்கிறோம். எபேசியர் 2:13 வாசிக்கும் போது, தூரமாயிருந்தோம், காணியாட்சிக்கு புறம்பாயிருந்தோம், உளையான சேற்றிலே இருந்தோம், விக்கிரக ஆராதனைக்காரர்களாய் இருந்தோம், தேவனை அறியாதவர்களாய் இருந்தோம். இன்றைக்கு அப்பா பிதாவே என்று கூப்பிடும்படியான ஒரு புத்திர சுவிகாரத்தை ஆண்டவர் நமக்கு தந்து இன்றைக்கு இந்த இடத்துல கூடியிருக்கும் என்றால் அவர் நம்மோடு கூட ஒப்புரவானார். பிதாவாகிய தேவன் அவரை நமக்கு தந்து அவர் ஒப்புரவானார். பாருங்க, என்னுடைய வாழ்க்கையில தொடர்ந்து நான் ஏதாவது ஒரு ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும்படியான கிருபை எனக்கு கொடுத்திருக்கிறார். நான் எப்போதாவது என்னுடைய மனைவி இடத்துல நான் சண்டை போட்டுக்கொண்டோ அல்லது அவளுக்கும் எனக்கும் இடையில ஒரு பிரச்சனையோடு கூட நான் ஒரு ஊழியத்திற்கு போனால், என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை சொல்லுகிறேன், அந்த ஊழியம் எனக்கு ஆசீர்வாதமாகவே இருக்காது. அன்றைக்கு நான் ஒரு தோல்வியான முகத்தோடு கூட நான் வந்த நாட்கள் எனக்கு உண்டு, ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் எப்பொழுது அந்த எந்த விதமான கசப்பும் என்னுடைய இருதயத்தில் இல்லாமல், அது பிள்ளைகளோடு ஆனாலும் சரி, மனைவியோடு ஆனாலும் சரி, வேலை செய்கிற இடத்தில் ஆனாலும் சரி, அந்த ஒப்புரவாகி சமாதானமாய் இருக்கிற ஒரு இருதயத்தோடு கூட நான் செய்த ஊழியம்தான் ஆண்டவர் அதை ஆசீர்வதித்தார். எனவே ஊழியம் செய்வது பெரிதல்ல, ஜெபிப்பது பெரிதல்ல, வேதம் வாசிப்பது பெரிதல்ல, பல மணி நேரம் ஆராதிப்பது பெரிதல்ல, உபவாசம் இருப்பது பெரிதல்ல, சொந்த சகோதரனோடு கூட பேச முடியாமல், பெற்றோரோடு கூட பேச முடியாமல், பிள்ளைகளோடு கூட பேச முடியாமல், வேலை செய்த இடத்துல நமக்கு உபத்திரவம் கொடுத்தவர்களை மன்னித்து மறக்க முடியாமல், சுற்றியுள்ள நெய்பர்ஸோடு கூட நல்ல உறவு வைக்க முடியாமல் நீங்களும் நானும் காணப்படுவோமேயானால் நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியம் ஒரு பெரிய கேள்விக்குறியாகிறது. நாம் நம்மை நாமே ஏமாற்றி கொள்கிறவர்களாக இருப்போம். ஸோ இந்த நாளில் நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவரே, நான் மனிதனோடும் தேவனோடும் நான் ஒப்புரவாக விரும்புகிறேன். அந்த தீர்மானம் உங்களுடைய வாழ்க்கையில் வருமேயானால் உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரும், உங்களுடைய வாழ்க்கையில் ஆரோக்கியம் வரும், உங்களுடைய வாழ்க்கையில் சமாதானம் வரும், உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் வரும். அந்த கசப்பான எண்ணமெல்லாம் ஒரு அன்னெசரி லக்கேஜ் நம்ம முதுகில் சுமந்து கொண்டு இருக்கிறது மாதிரி, தேவையில்லாத ஒரு பாரத்தை நீங்கள் உங்களுடைய இருதயத்திலே சுமந்து கொண்டு இருப்பீர்கள். அது உங்களுடைய சரீரத்தை பாதிக்கும், உங்களுடைய சமாதானத்தை கெடுக்கும், உங்களுக்கு நல்ல தூக்கம் வராது. ஆண்டவருக்குள்ள சந்தோஷமாய் சமாதானமாய் நீங்களும் நான் இருக்க வேண்டும் என்றால் எவ்வளவு ஊழியம் செய்யலாம். அநேக ஊழியர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசுவதில்லை, எப்படி பரலோகத்திற்கு செல்வார்கள் என்று எனக்கு தெரியவும் இல்லை. அநேக விசுவாசிகள் ஒருவரோடு ஒருவர் பேசுவதில்லை, பக்கத்து வீட்டுக்காரனோட பேசுகிறதில்லை, இன்னும் கசப்பை மறக்க முடியவில்லை. ரோமர் 5:1 வாசித்து பாருங்கள். ஒப்புரவாகிற மனிதனுக்கு தேவனுடைய சமாதானம் இருக்கும். 5:2 வாசித்து பாருங்கள். அந்த ஒப்புரவாகிற மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவ பிரசன்னம் இருக்கும், தேவ கிருபை இருக்கும், தேவனுடைய மகிமை அவனுடைய வாழ்க்கையிலே இருக்கும். எபேசியர் 2:14 வாசித்து பாருங்க. அந்த பகை என்கிற அந்த பிரிவினை சுவரை ஆண்டவராய் இயேசு தகர்த்தெறிந்தார். இன்றைக்கு உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் பெரிய ஒரு பகை, ஒரு சண்டை போடுகிற அளவுக்கு பகை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் மனசுல இருக்குதா? இன்றைக்கு நீங்க ஆராய்ந்து பாருங்க. யாரை குறித்தாவது ஒரு கசப்பான இருதயத்தோடு கூட நீங்க இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்களா? சரி, இப்படி செய்துட்டானே, இப்படி செய்துட்டானே, இப்படி என்ன ஏமாத்திட்டானே. ஆண்டவர் அதை விரும்பவில்லை. நீங்கள் மறந்து மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய பாவங்களை ஆண்டவர் கடலின் ஆழத்தில் போட்டு விட்டாராம். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் ஆண்டவர் அதையெல்லாம் மன்னித்து விட்டார். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நம்முடைய வாழ்க்கையில் அந்த கேள்வியை கேட்டு பாருங்க.
அல்லது வீட்டில் போய் இன்னைக்கு பாருங்க, யாரிடத்துல தான் அது கசப்பு இருக்குதா? இந்த கம்மிங் சண்டே அல்லது நாளைக்கு இந்த மீட்டிங் வருவதற்கு முன்பாக அந்த மனிதனோடு கூட அல்லது அந்த மனுஷியோடு கூட நீங்கள் ஒப்புரவாகி கொண்டு வருவீர்களேயானால் உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய வித்தியாசத்தை ஆண்டவர் உங்களுக்கு காண்பிப்பார். மத்தேயு 5:9 வாசித்து பாருங்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவ புத்திரர்கள் எனப்படுவார்கள். இதுதான் முதலாவது நாம் இன்றைக்கு செப்பனிட வேண்டிய கல். இரண்டாவதாக மன்னிக்கிற ஒரு குணம். மன்னிப்பது எளிதான காரியம், ஆனால் மன்னிப்பு கேட்பது கொஞ்சம் கடினமான காரியம். மன்னிக்கவும் தெரியணும், அதே நேரத்தில் நம்ம தவறு செய்தோம் என்று நமக்கு தெரியுமேயானால் மன்னிப்பு கேட்கவும் தெரியணும். பிதாவே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். உங்களை என்னை ஆண்டவர் மன்னியாதிருந்திருப்பாரேயானால் நீங்களும் நானும் எங்கே இருந்திருப்போம்? யோசித்து பாருங்க, நம்முடைய நிலைமை எப்படியா இருந்திருக்கும்? லூக்கா 17:1-4 வரை வாஸ்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றார், ஒரே நாளில் 7 தரம் உனக்கு ஒருவன் குற்றம் செய்தாலும், அந்த 7 தரமும் நான் தெரியாம செய்துட்டேன்னு சொன்னாலும் நீ அவனை மன்னிக்கணும். ஒரே நாளில் 7 times அவன் திரும்பி திரும்பி உங்களுக்கு உபத்திரவம் கொடுக்குறான், உங்களை பேசுறான், உங்களை கோவப்படுத்துறான், ஆனா மன்னிப்பு கேட்குறான். ஆண்டவர் சொல்றாரு, நீ அவனை மன்னிக்கணும்னு சொல்றாரு. பேதுரு கேட்கிறாரு, ஒரு நாளைக்கு எத்தனை தடவை மன்னிக்கணும் ஆண்டவரேன்னு கேட்கிறார். மத்தேயு 18:21-22 வசனங்கள் வாசிப்பதற்கு நேரம் இல்லாததுனாலே நான் குறிப்புகளை மாத்திரம் சொல்லி கொண்டு போகிறேன். அப்போ ஆண்டவர் சொல்றாரு 7 தரம். 7 என்ன? 7 × 70. அப்போ 490 times, 490 தடவை. இங்க இருக்கிற உங்களை கேட்கிறேன், 490 தடவை நீங்கள் மன்னித்த ஒரு நபர் இருக்கிறாரா? சிலரை சொல்றமே மன்னிக்கவே முடியாதுன்று. எத்தனையோ மனிதர்கள் என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ வேதனைகளை கொடுத்திருக்கிறாங்க, திரும்ப திரும்ப உருவ குத்திருக்கிறாங்க. ஆனாலும் ஆண்டவருடைய கிருபையினால அவங்களை மன்னிக்கவும் மறக்கவும் தொடர்ந்து அவர்களுக்காக ஜெபிக்கவும் உதவி செய்யவும் ஆண்டவர் எனக்கு ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார். நான் பிராக்டிஸ் பண்ணாத ஒன்றை நான் பிரசங்கம் பண்ணுவதில்லை. வாட் ஐ பிராக்டிஸ் ஐ ப்ரீச். ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணுறது என்னுடைய வழக்கம் அல்ல. நான் செய்யாததே உங்களிடத்தில் சொன்னால் ஆண்டவர் என்னிடத்தில் கணக்கு கேட்பார், நான் அதற்குரிய தண்டனையை நான் அனுபவிக்க வேண்டும். 490 தடவை நீங்கள் மன்னிச்சோம் உங்களை வேதனைப்படுத்துகிற ஒரு நபர் இருக்கிறாரா? ஏன் உங்களால் சிலரை மன்னிக்க முடியல? ஏன் ஆண்டவர் இந்த காரியங்களை உங்களோடு கூட பேச சொன்னார் என்று எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும். ஆவியானவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. 7 தரம் 86 சங்கீதம் 86:5 வாசிங்க. ஆண்டவருடைய குணாதிசயம் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்கிறோமே, அப்பா என்று சொல்கிறோமே, பிதா என்று சொல்கிறோமே, எத்தனையோ பாடல்களை பாடி ஆராதிக்கிறோமே, மனமகிழ்கிறோமே. ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவருமாயிருக்கிறீர். ஒரு நல்ல மனிதன் மன்னிக்கிற மனிதனாயிருப்பான், அவன் மன்னிப்பு கேட்கிற மனிதனாயிருப்பான். இது தேவனுடைய குணாதிசயம். நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளானால் அந்த குணாதிசயம் நம்மிடத்தில் காணப்படும். இப்போ எங்கள் அப்பாவை பார்த்துட்டு என்னையும் பார்த்தா அப்பா சாயலில் இருக்கிறான்னு சொல்கிறாங்க. உங்களை பார்த்துட்டு உங்கள் பிள்ளையை பார்த்தா அப்பா சாயலில் இருக்கிறான், அம்மா சாயலில் இருக்கிறாங்கிறாங்க. நான் தேவ சாயலை தரித்து கொள்ள வேண்டும். தேவனுடைய திவ்ய சுபாவங்கள் என்னிடத்தில் வெளிப்பட வேண்டும். அவர் நல்லவரும் மன்னிக்கிறவருமா இருக்கிறார். திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் நாளைக்கு அதுக்காக மீட்டிங் வராமல் இருந்துடாதீங்க. யாரிடத்துலையாவது கசப்பு இருந்தால் இன்னைக்கு கையிலே மொபைல் ஃபோன் இருக்கிறது, தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் மேக் ஏ கால் and reconcile with a gentleman or gentlewoman. Tomorrow you will find the blessing in your life. நாளைக்கு இந்த சனமே நீங்கள் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். சவால் விட்டு சொல்கிறேன். நான் வாழ்க்கையில் அனுபவித்ததை உங்களோடு கூட சொல்லி கொண்டிருக்கிறேன்.
மன்னிக்க பழகுங்கள். மத்தேயு 6 12 14 பரமண்டல ஜெபத்தை படிக்கிறோம். அந்த பரமண்டல ஜெபத்தில் முக்கியமான ஒரு பகுதி மனப்பாடமா சொல்லி சொல்லி நம்ம பழகிட்டோம். ஆண்டவரே, எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல. அப்போ நீங்க ஒரு சிலரை மன்னிக்காமல் கசப்போடு கூட வாழ்ந்து கொண்டிருப்பீர்களேயானால் உங்களையும் மன்னிக்காமல் ஆண்டவர் இருக்க முடியும். அதான் அதனுடைய அர்த்தம். ஸ்டேன்ஸை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரிசாவில் லெப்ரசி பேஷண்ட்ஸுக்கு மத்தியில் மிஷினரியாய் வந்தவர். அவரையும் அவருடைய 2 மகன்களையும் உயிரோட ஜீப்பில் வைத்து எரிச்சு கொன்னாங்க. ஒரு பையன் பேர் டிமோதி, ஒரு பையன் பேர் பிலிப். அதெல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த அம்மாட்ட கேட்டாங்க, கிளாடிஸ் ஸ்டேன்ஸ்ட்ட கேட்டாங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டாங்க. நான் அவர்களை மன்னிக்கிறேன் என்று சொன்னாங்க. சொல்ல முடியுமா? நீங்களும் நானும் சொல்ல முடியுமா? நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். ஒரு வாலிப பெண்மணி, அழகான ஒரு பெண்மணி, அமெரிக்க தேசத்திலே நடந்தது. அவள் கற்பழிக்கப்பட்டாள், கொலை செய்யப்பட்டாள். அந்த வாலிபன் சிறையிலே அடைக்கப்பட்டான். இது ஒரு கதை அல்ல, நடந்த ஒரு சம்பவம். சிறையிலே அடைக்கப்பட்டான். பெற்றோர்கள் அப்படியே அவனை நிராகரித்து விட்டார்கள். அவனுடைய சமுதாயம் அவனை நிராகரித்து விட்டது. 22 வயசு வாலிப பிள்ளையை அவன் கெடுத்து கொலை செய்து விட்டான். ஆனால் நடந்தது தெரியுமா? எந்த மகளை இழந்தார்களோ அந்த தாயும் தகப்பனோ சிறைச்சாலையில் சென்று அவனை சந்தித்தார்கள். அவனுக்கு ஆண்டவரை பற்றி சொன்னார்கள். அவனுடைய தண்டனை காலம் நிறைவேறும் வரை தொடர்ந்து அவனை போய் பார்த்தார்கள். தண்டனை முடிந்த பிறகு அவனை அழைத்து கொண்டு தங்களுடைய வீட்டுக்கே வந்தார்கள், சொந்த மகனாக ஏற்றுக்கொண்டு. வீட்டுக்கு வந்த பிறகுதான் ஹாலில் பார்க்குறான், ஒரு ஃபோட்டோ மாட்டி இருக்கிறது. அவன் கற்பழித்து கொண்ட அந்த பெண்ணுடைய ஃபோட்டோ. அவனுடைய அம்மா அப்பா அவனை மன்னித்து தன்னுடைய சொந்த மகனாக ஏற்றுக்கொண்டு அவனை வீட்டிற்கு அழைத்து கொண்டு வர்றாங்க. அதை பார்த்தவுடன் அப்படியே ஸ்தம்பத்தி நிற்கிறான். இது யார் என்று கேட்கிறான். எங்களுடைய மகள் என்று. நீ கற்பழித்த கொலை செய்தவள் என்று சொல்லல, எங்களுடைய மகள். ஆண்டவர் அவளை எடுத்துக்கொண்டார். உன்னை இன்று எனக்கு மகனாக தந்திருக்கிறார் என்று சொன்னார்கள். இன்றைக்கு அந்த சகோதரன் ஒரு பெரிய மிஷினரியாக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறான். இத்தனை பெரிய காரியங்களை நம்மால் செய்ய முடியாவிட்டாலும் சகோதரனை மன்னிக்க முடியல, சகோதரியை மன்னிக்க முடியல, பெத்த பிள்ளையை மன்னிக்க முடியல, உறவினர்களை மன்னிக்க முடியல, கூட வேலை செய்தவர்களை மன்னிக்க முடியல. இன்னும் கசப்பை வைத்து கொண்டு நீங்களும் நானும் ஆராதிப்போமேயானால் ஆண்டவர் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், மனது உருக்கமுள்ளவர். அதே நேரத்தில் வேதம் சொல்கிறது அவர் பட்சிக்கிற அக்கினியுமாயிருக்கிறார். ஆண்டவர் நியாயத்திலே கொண்டு நம்மை நிறுத்துவார். மன்னிப்பதில் அந்த குணம் வேண்டும். நான் வேலை செய்யும்போது எவ்வளவோ நெருக்கங்கள், போராட்டங்கள். நான் உயிரோடு இருக்கும்போதே என்னுடைய மரணத்தை பற்றி என்னிடத்திலே பேசுவார்கள். அந்த அளவிற்கு நெருக்கத்தை நான் சந்தித்திருக்கிறேன். ஆனால் அப்படிப்பட்டவர்களை கூட அவர்கள் இடம் மாறி போகும்போது வீட்டிலே அழைத்து வந்து அவர்களுக்கு ஒரு நல்ல சாப்பாடு கொடுத்து அவர்களை சந்தோஷமாய் அனுப்பும்படி ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். யாரிடத்திலாவது கசப்பு வைத்திருக்கிறீங்களா? ஆண்டவர் அங்கீகரிப்பதே இல்லை. ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. அவருடைய பார்வையிலே எல்லாம் வெளியரங்கமாயும் நிர்வாணமாய் இருக்கிறது. 3வது கல். லூக்கா 18ஆம் அத்தியாயம் 10-14 வரை வாசிக்கிறோம். ஆயக்காரனும் ஜெபம் பண்ண போறான், பரிசேயனும் ஜெபம் பண்ண போறான். 2 பேரும் ஜெபம் பண்றான். பரிசேயன் சொல்றான், நான் வாரத்திற்கு 2 தடவை உபவாசம் பண்றேன், நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்றான். ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன்னுடைய மார்பிலே தன்னுடைய கரங்களை அடித்து, ஆண்டவரே, நான் உம்முடைய சமூகத்தில் நிற்க நான் தகுதி அல்ல என்று சொல்லுகிறான். தன்னை தாழ்த்துகிறான். ஆண்டவர் சொல்றாரு, அவன் அல்ல, இவனே நீதிமானாய் திரும்பி போகிறான். மனத்தாழ்மை நம்முடைய வாழ்க்கையிலே வேண்டும். நம்முடைய வாழ்க்கை ஆரோக்கியமாக இருக்கணும்னா, சமாதானமாக இருக்கணும்னா,
குறிப்பாக இந்த முதுமை பருவம் நமக்கு சந்தோஷமாய் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்கிற ஒரு பருவமாய் இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய இருதயத்தில் ஒரு மனத்தாழ்மை வேணும். அதற்காக ஒரு பழைய வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு வருவதல்ல, அது வெளித்தோற்றம். உள்ளத்தில் மனத்தாழ்மை, அந்த பெருமை, மேட்டிமை, அகந்தை, அந்த ஈகோ எல்லாம் நம்மிடத்தில் இருந்தால் அது மனத்தாழ்மையை காட்டாது. நான் ஒரு கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவன், மணக்குடி என்கிற ஒரு கிராமம், கன்னியாகுமரி மாவட்டத்திலே. நான் கத்தோலிக்க குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தவன். ஒவ்வொரு நாளும் காலையிலே அந்த பூசை என்று சொல்வார்கள், மாஸ் 5:30 மணிக்கு இருக்கும். அதற்கு நான் எல்லாரும் புறப்பட்டு போவோம். போகலைன்னா வீட்டில் சாப்பாடு கிடைக்காது, அதற்கு பயந்து தான் போவோம். அப்போ என்னுடைய ஸ்கூலில் வேலை பார்த்த ஒரு ஆசிரியர் அங்கே இருந்தார். அவர் என்ன செய்வார், அந்த பலிபீடத்தை சுற்றி இந்த கிராதின்னு சொல்லுவாங்க, வரிசையாக அந்த மாதிரி நீள படி இருக்கும், அதில் போய் முழங்கால் படியிட்டு தான் அந்த அப்பத்தை வாங்க வேண்டும். அவர் முதல்ல போய் உட்கார்ந்துருவார். முதல்ல அவர் தான் எடுக்கணும்னு ஆசைப்படுவார். ஒருவேளை எடுக்க முடியாமல் போய்விட்டா சில பசங்க என்ன பண்ணுவானோ அவரை எடுக்க விட மாட்டானுங்க. முதல்ல அவரை போய் முதல்ல போய் இன்னொரு பையன் உட்காந்து வாங்கிடுவான். வாங்கினா இந்த வாத்தியார் என்ன பண்ணுவார், இவர் எடுக்காமல் திரும்பி வந்துடுவார். பாருங்க, இருதயத்தை போகிறது ஆண்டவருடைய பந்தி, ஹோலி கம்யூனியன். ஆண்டவருடைய பாடு மரணங்களை தியானித்து அவரோடு கூட உடன்படுகிற ஒரு அனுபவம், அதுதான் ஹோலி கம்யூனியன். ஆனால் அதில் நான் தான் முதல்ல. சிலர் இன்னும் பெந்தகோஸ்து சபைகளில் அப்படிப்பட்ட பிரதஸ்பதிகள் இருக்கிறாங்க. அந்த பாத்திரத்தில் முதல்ல நான் தான் குடிக்கணும்னு சொல்லுவாங்க. அதில் ஜாதி பார்ப்பாங்க. தாழ்ந்த ஜாதிகாரன் முதல்ல குடிச்சா இவன் குடிக்க மாட்டான். நான் சொல்கிறேன், நீ பரலோகத்துக்கு போக மாட்டேன். இன்னும் கல்லறை தோட்டங்களில் சுவர்கள் காணப்படுகிறது. கிறிஸ்தவம் எங்கேயும் போய் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவ ஜீவியம், அப்படிப்பட்ட ஒரு உணர்வு இன்றைக்கு நம்மிடத்திலே காணப்படுமே. ஆனால் இன்றைக்கு நம்ம ஆண்டவரிடத்துல அந்த மனத்தாழ்மையை எனக்கு தாரும் என்று கேட்போம். ஆண்டவர் சொல்றாரு, லூக்கா 14:8 வரை வாசித்து பாருங்க. உன்னை ஒருவன் விருந்துக்கு அழைத்தா நீ தாழ்ந்த இடத்துல போய் உட்கார்ந்துரு. நீ விருந்துக்கு அழைத்தவன் உன்னை வந்து ஒருவேளை உயர்ந்த இடத்திற்கு அழைத்து செல்வான். நீயே முதல்ல போய் உயர்ந்த இடத்துல உட்கார்ந்துருந்தா உன்னை விடவும் மேலானவன் ஒருத்தன் வந்தா உன்னை கீழே போக சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு வருவான். அப்பொழுது உனக்கு கேவலமாய் இருக்கும் என்று சொல்வார்கள். என்னுடைய வாழ்க்கையில் இந்த சம்பவம் நடந்தது. ஆண்டவர் எவ்வளவு அருமையானவர். என்னுடைய வாழ்க்கையில் இந்த சம்பவம் நடந்தது. சென்டனரி ஹாலில் ஒரு ஜட்ஜுடைய மகளுடைய கல்யாணத்துக்கு நான் போயிருந்தேன். இது ஒரு 25 வருடங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவம். அப்போ பல டேபிள்ஸ்கள் போட்டெல்லாம் வச்சுருந்தாங்க. ஒரு ஹை டேபிள் 2-3 போட்டு வச்சுருந்தாங்க. ஜான்ஸ் காலேஜில் வேலை செய்த ஒரு ப்ரொஃபஸர் என் பக்கத்தில் உட்கார்ந்துருந்தார். அவர் சொன்னார், சார் நம்ம ஏன் அங்கே போய் உட்காரக்கூடாது? அப்போ நான் சொன்னேன், சார் அது வேறு யாருக்கோ போட்டு வச்சுருக்காங்க, நம்ம அங்கே போகிறது சரியில்லைன்னு. இல்லை சார், அது எப்படி நம்ம போய் உட்காரலான்னு சொல்லி எங்களை கட்டாயப்படுத்தி இழுத்தி கொண்டு போய் அந்த ஹை டேபிளில் உட்கார வச்சார். கொஞ்ச நேரத்தில் அந்த ஜட்ஜு வந்தார், பொண்ணுக்கு அப்பா. சார் இது நாங்கள் ஜட்ஜஸுக்கு ரிசர்வ் பண்ணியிருக்கிறோம், நீங்கள் கொஞ்சம் கீழே போகிறீங்களான்னார். அன்றைக்கு ஒரு தலைக்குனிவு ஏற்பட்டது பாருங்க. இதை ஆண்டவர் அழகாக எழுதி வைத்திருக்கிறார். ஆலயத்திலும் முதலிடம் வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். எங்கே போனாலும் நமக்கு ஒரு முதலிடம் வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிறது அதல்ல. ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிறது மனத்தாழ்மை. பிலிப்பியர் 2:5-11 வரை வாஸ்து பாருங்க. இந்த மனத்தாழ்மை எப்போ வரும்னா, கிறிஸ்துவின் சிந்தை உங்களிடத்தில் வந்தா வரும். அவர் தேவ ரூபமாயிருந்தும் அப்படி எண்ணாமல் தன்னை வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாகி மரண வரை கீழ்ப்படிந்து தன்னை தாழ்த்தி அப்படி இருந்ததுனால ஆண்டவர் என்ன செய்தாராம்? தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி உலகம் முழுவதும் பரலோகம் முழுவதும் அவருக்கு முன்பாக முழங்கால் படியிடவும் எல்லா நாவும் கர்த்தர் என்று அறிவிக்கவும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவர் பெற்றார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மனத்தாழ்மை நம்மிடத்தில் இருக்கிறதா? அந்த ரியல் ஹியூமிலிட்டி, மனத்தாழ்மைனா தோற்றத்தில் இல்லை, இருதயத்தில் ஒரு மனத்தாழ்மை இருக்கிறதா? அல்லது நம்மை பற்றி ஒரு உயர்வான எண்ணம் இருக்கிறதா? ஆதியாகமம் 18:1 வாஸ்து பாருங்க. ஆபிரகாம் அவன் செல்வனும் சீமானுமாய் இருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு வசனம் அங்கு இருக்கிறது, ஆபிரகாம்
கூடார வாசலில் உட்கார்ந்திருந்தான். 18:1 வாசித்து பாருங்க. ஆபிரகாம் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்தான். அப்பொழுதுதான் 3 தேவதூதர்கள் வருகிறாங்க, உபசரிக்கிறான். மனத்தாழ்மை நம்முடைய வாழ்க்கையில வேணும். நீங்க அந்த பழக்கத்தை கொண்டு வந்து பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற பாதி நோய் மறைந்து விடும். ஒரு பெரிய மெய் சமாதானம் வரும், ஒரு சந்தோஷம் வரும், ஒரு ஆரோக்கியம் வரும். ஆதியாகமம் 18:27 வாசித்து பாருங்க. லோத்துக்காக பரிந்து பேசுகிறார். நான் பெரிய நீதிமானன்னு சொல்லல, நான் பெரிய ஊழியக்காரன் என்று சொல்லல. அவர் சொல்றாரு, அடியேன் சாம்பலும் தூளுமா இருக்கிறேன். சாம்பலும் தூளுமா இருக்கிறேன். சாம்பல் எப்போ வரும்? எரிச்ச பிறகு சாம்பல் வரும். தூள் எப்போ வரும்? உடைத்த பிறகு தூள் வரும். அந்த அனுபவத்தை அவர் தனக்கு சுட்டி காட்டுறார். நான் சாம்பலும் தூளுமா இருக்கிறேன். நான் என்னை எரிச்சிட்டேன். என்னுடைய சுயம் செத்து விட்டது. அது பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினியினால் அது எரிக்கப்பட்டிருக்கிறது. இனி நான் அல்ல, இனி நான் அல்ல. நம்முடைய சுயம் மறைகிற ஒரு அனுபவம் தான் நம்முடைய தாழ்மையின் வெளிப்பாடு. 51ஆம் சங்கீதத்தில் 17வது வசனம், ஆண்டவருக்கு ஏற்ற பலி என்ன? நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயம். இன்றைக்கு அநேக விசுவாசிகளுக்கு வாழ்க்கையில் அவங்களை கீழே விழத்தெழுகிற சாத்தான் பயன்படுத்துகிற ஒரு முக்கியமான ஆயுதம் என்ன தெரியுமா? அந்த ஸ்பிரிச்சுவல் ப்ரைடு, ஆவிக்குரிய ஒரு பெருமை. லூக்கா 22ஆம் அத்தியாயம் 24 27 வரை வாசித்து பாருங்க. சீசர்கள் அவர்களுக்குள்ள சொல்லிக் கொள்றாங்க, உங்களுக்கு எனக்கு நான் யார் பெரியவன், யார் பெரியவன் என்று சொல்றாங்க. செபதேயின் குமாரர்களுடைய தாயார் இயேசுவிடத்தில் வந்து சொல்றாங்க, ஒருத்தன் உங்க வலது பக்கத்திலும் ஒருத்தன் உங்க இடது பக்கத்திலும் உட்கார்ந்து இருக்கணும்னு சொல்றாங்க. அநேகருடைய வாழ்க்கையில எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும், ஆண்டவர் என்னோடு கூட பேசுகிறார் என்று சொல்லுவாங்க. ஆனா ஜீவியத்தில் அதை என்ன பார்க்க முடிகிறது இல்லை. மனத்தாழ்மை இல்லை, அந்த ஹியூமிலிட்டி கிடையாது. இந்த உலகத்தில் நமக்கு இருக்கிற அந்தஸ்து, பதவி, பட்டம், இது எதுவும் ஆண்டவருடைய பார்வையில் அது ஒரு பொருட்டாய் எண்ணப்படுவதே இல்லை. ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தை பார்க்கிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். மனத்தாழ்மை உள்ள இருதயத்தை தான் ஆண்டவர் நமக்காக நம்ம எதிர்பார்க்கிறார். 1990 ஆகஸ்ட் 31 நான் இந்த வீடு, என்னுடைய தியாகராஜ நகர் வீடு, அன்னைக்கு தான் நான் டெடிகேஷன் பண்ணுறேன். நான் யாரையும் குறை சொல்வதற்காக சொல்லலை, சில சாட்சிகளை ஏன் சொல்கிறேன்னா நமக்கு அது ஒரு நல்ல பாடமாய் அமையும் என்று சொல்லுகிறேன். ஒரு சகோதரி அன்னைக்கு எங்கள் வீட்டில் வந்தாங்க, டெடிகேஷன் அன்னைக்கு அந்த ஆராதனைக்கு முன்னால் வந்தாங்க. வந்து ஒரு ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணிட்டு ஜெபம் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்ச உடனே அவங்க எழும்பி கேட்டாங்க, முதல் கேள்வி, எப்படி என் ஜெபம்? இப்படிப்பட்ட நிலைமையில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்கள் அநேகர். ஜெபத்திற்கு மார்க்கு போடுற கிறிஸ்தவன், பிரசங்கத்திற்கு மார்க்கு போடுற கிறிஸ்தவன். ஆண்டவர் அதை நம்மிடத்தில் விரும்பல. அந்த பிரசங்கத்தில் ஆண்டவர் சொன்னதை கேட்டு கீழ்ப்படுகிற தாழ்மை உள்ள இருதயத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே விரும்புகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 4வது கல் குறித்த நேரத்துக்குள்ள முடித்து விடுவேன். நன்றி உணர்வு, கிராட்டிடியூட் ஆர் தேங்க்ஃபுல்னஸ். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அத்தியாயம் 12 - 19 வரை வாஸ்து பாருங்க. 10 குஷ்டரோகிகள் வர்றாங்க. 10 குஷ்டரோகிகள் வர்றாங்க. 10 குஷ்டரோகிகளையும் ஆண்டவர் சுகமாக்குறார். நான் இந்த டீட்டெயில்ஸுக்குள்ள எதுவுமே போகல. நான் சொல்ல விரும்புகிற 7 காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். 9 பேர் வரல. ஒரு சமாரியன் மாத்திரம் திரும்பி வந்து, ஆண்டவரே நான் குஷ்டத்தில் நான் சுத்தம் அடைந்தேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறான். ஆண்டவர் கேட்குறாரு, குணம் சொஸ்தமடைந்தது 10 பேர் அல்லவா, மீதி 9 பேர் எங்க? நான் ஒன்றே இன்றைக்கு உங்களிடத்தில் கேட்கிறேன், இதுவரைக்கும் இந்த உலக வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைக்கு நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறீங்களா? அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அல்லது இந்த சபையின் மூலமாய் பெற்ற நன்மைகளுக்கு நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறீர்களா? அல்லது உங்களுடைய வேதனைகளுக்கு மத்தியில், உங்களுக்கு போராட்டங்களுக்கு மத்தியில்,
உங்களுடைய வியாதிகளுக்கு மத்தியில் உங்களுக்காக கண்ணீர் விட்டு ஜெபித்து இரவு தூங்காமல் போராடுகிற உங்களுடைய ஊழியர்களுக்கு நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறீங்களா? ஆண்டவர் நம்மிடத்தில் அந்த நன்றி உள்ள இருதயத்தை எதிர்பார்க்கிறார். குறை சொல்கிறோம், குற்றப்படுத்துகிறோம். ஆண்டவர் ஆனால் அதை விரும்புகிறதில்ல. ஆண்டவர் நம்மிடத்தில் ஒரு நன்றி உள்ள இருதயத்தை எதிர்பார்க்கிறார். 2 சாமுவேல் 9ஆம் அத்தியாயம் 11வது வசனம். அந்த முழு அத்தியாயத்தையும் வாசித்து பார்த்தீங்கன்னா, நான் வாசித்து பார்க்கும்போது ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை உணர்த்தினார். மேவி பசேத் என்கிற யோனத்தானுடைய மகனை குறித்து அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. தாவீது சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவான போது அவன் கேட்குறான், யோனத்தான் நிமித்தம் நான் உதவி செய்ய வேண்டிய யாராவது ஒருவர் விடப்பட்டிருக்கிறார்களா? ஏன்னா யோனத்தானும் அவனு நெருங்கின நண்பர்கள். யோனத்தானும் சவுலும் இறந்து விட்டாங்க. யாராவது இருக்கிறாங்களான்னு கேட்ட நேரத்தில் சொல்கிறாங்க, இப்படி மேவி பொசேத்துன்னு ஒரு சன் இருக்கிறான், அவனுக்கு 2 கால்களும் முடம், அவன் கஷ்டப்படுறான்னு சொன்ன உடனே அவனை அழைத்து கொண்டு வந்து அவன் இழந்து போன ஆஸ்தியை அவனுக்கு திரும்ப கொடுத்து ராஜாவுடைய பந்தியில் தினமும் ஆகாரம் உண்ணும்படி அவன் ஒரு வழி செய்கிறான். இதற்கு பாருங்க, ஆண்டவர் ஒரு முழு அத்தியாயத்தை பயன்படுத்தி இருக்கிறார். ஒரு வசனத்தில் ஆண்டவர் இதை சொல்லி முடிக்க முடியும். யோனத்தானுடைய மகன் மேவி பொசேத்துக்கு தாவீது உதவி செய்தான்னு சொல்லியிருக்க முடியும். நான் அந்த பகுதியை வாசிக்கும் போது இந்த ஒரு சாதாரண மனிதனுடைய அவன் பெற்ற உதவியை விவரிப்பதற்காக, தாவீது செய்த உதவியை விவரிப்பதற்காக ஆண்டவர் ஒரு முழு அதிகாரத்தை அல்லது அத்தியாயத்தை அவர் பயன்படுத்தி இருக்கிறார். ஆவியானவர் பயன்படுத்தி இருக்கிறார். அப்போ ஆண்டவர் நீங்களும் நானும் அவருக்கு எவ்வளவு நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்கிற முக்கியத்துவத்தை ஆண்டவர் அதில் வெளிப்படுத்துகிறார் என்று ஆவியானவர் என்னோடு கூட பேசினார். நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோமா? பெற்றோருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோமா? ஒரு சகோதரி சொன்னாங்க, ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கு பெற்ற தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்று சொன்னாங்க. இன்றைக்கு உங்களுடைய பெற்றோர்கள் உயிரோடு இருந்தால் அவர்களுக்கு நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறீங்களா? பராமரிக்கிறீங்களா? நம்ம இன்னைக்கு எதை விதைக்கிறோமோ நாளைக்கு அதை அறுப்போம். அல்லது வாழ்க்கையில் உங்களுக்கு உதவி செய்த ஒரு நபருக்கு நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறீங்களா? எத்தனையோ அரசியல்வாதிகளை பற்றி சரித்திரம் சொல்லுகிறது, அவர்கள் உயர்ந்த நிலைமைக்கு வந்த பிறகும் அவர்கள் தாழ்ந்த நிலைமையில் இருந்தபோது உதவி செய்தவர்களை அவர்கள் நினைவு கூர்ந்தார்கள். அப்படித்தான் தாவீது அந்த மேவி பொசேத்தை நினைவு கூர்ந்து அவனை தன்னுடைய பந்தியிலே தினமும் உட்கார்ந்து சாப்பிட வைத்தான். ராஜா பந்தியில் ஒரு ஊனமான ஒரு மனிதனை அவன் உட்கார வைத்து சாப்பிட வைத்தான். காரணம் என்ன தெரியுமா? யோனத்தான் மேல் உள்ள நன்றி. ஆவியில ஊனமாக இருந்த நம்ம, சப்பானிகளாக இருந்த நம்ம, இன்றைக்கு நடக்க செய்த ஆண்டவருக்கு நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறீர்களா? கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து இருதயத்தில் ஆண்டவரை துதிக்கிறோமா? அந்த துதியின் சத்தம் பிரவாகித்து ஓடுகிறதா? 5வது கல் அந்த அடுத்தது ஊழியம். 4வது லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அத்தியாயம் 7லிருந்து 10 வரை வாசித்து பாருங்க. அதில் 3 முக்கியமான கருத்துக்களை நான் சொல்கிறேன். நான் சொல்கிற வசனங்களை நீங்கள் வீட்டிலே போய் வாசித்து பாருங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் அந்த எஜமான் வந்த உடனே, ஊழியக்காரனும் அவன் வேலை செய்து வந்த உடனே அந்த ஊழியக்காரன்ட்டு ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? எஜமானுக்கு அவன் சாப்பாடு பரிமாற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அதே போல தான் நீங்களும் நானும். ஆண்டவருக்காக நீங்களும் நானும் ஏதாவது ஒரு ஊழியம் செய்கிறோம்னா இது ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய ஸ்லாக்கியம். இது ஆண்டவருக்காக நீங்களும் நானும் செய்கிற ஒரு முக்கியமான ஒரு கடமை. 2 வகையான ஊழியம் உண்டு. ஒன்று கர்த்தருக்கு செய்கிற ஊழியம், இன்னொன்று கர்த்தருக்காக செய்கிற ஊழியம். மினிஸ்ட்ரி டு காட், மினிஸ்ட்ரி ஃபார் காட். தசம பாகம் கொடுக்கிறது, காணிக்கை கொடுக்கிறது, ஆண்டவரை ஆராதிப்பது, துதிப்பது, ஜெபிப்பது, வேதம் வாசிப்பது, இது எல்லாமே மினிஸ்ட்ரி டு காட். மினிஸ்ட்ரி ஃபார் காட்னா நீங்கள் நானும் புறப்பட்டு சென்று ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். இது நம்மேல் விழுந்த கடமை. நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு
ஐயோ! நீங்க பெற்ற சந்தோஷத்தை ஒரு நபரிடத்துல நீங்க சொல்லணும். இது உங்களுக்குள்ள இந்த கடமை. அதே நேரத்தில் நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறேன், எனக்கு ஒரு பிரதிபலனும் இல்லை, ஒரு ரெகக்னேஷனும் இல்லை என்று சொல்வதற்கு உங்களுக்கும் அதிகாரம் இல்லை, எனக்கும் அதிகாரம் இல்லை. இது தேவனுக்காக நீங்களும் நானும் செய்கிற ஒரு மேலான ஒரு அனுபவம். அதே அத்தியாயத்தில் 8-9 வாஸ்து பாருங்க. எஜமான் கட்டளையிட்டபடி ஊழியக்காரன் வேலை செய்கிறான். ஆனா அந்த ஊழியக்காரன் அந்த நேரத்தில் உபசரிக்கப்படலை. அது அவனுடைய கடமை என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த உலகத்தில் நீங்க ஆண்டவருக்காக செய்கிற ஊழியங்களுக்கு ஒருவேளை பலன் நீங்க கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் அவனவன் செய்த கிரியைகளுக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த உலகத்தில் நீங்க உடனே உங்களுக்கு பலன் கிடைக்காம இருக்கலாம். எத்தனையோ பிரயாசப்பட்டு ஒரு பலனை நீங்கள் காணாமல் இருக்கலாம். சோர்ந்து போக வேண்டாம். 17:10 வாஸ்து பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஓமையை சொல்லி சொல்றாரு, அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவற்றையும் செய்த பின்பு நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர். நீங்க உடன் ஊழியராயிருந்தாலும் சரி, உதவி ஊழியராயிருந்தாலும் சரி, சபை போதகராயிருந்தாலும் சரி, இன்றைக்கு ஆவியானவர் சொல்கிறார், இந்த மனப்பான்மை நம்மிடத்தில் வர வேண்டும். நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் நான் செய்தேன் என்று சொல்லுங்கள் என்றார். அந்த ஓமை அப்படியாய் முடிகிறது. திருச்சி சென்ட் ஜோசப்ஸில் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் ஒரு லெக்சர் கொடுப்பதற்காக அழைக்கப்பட்டேன். அப்போ அங்கே உள்ள அந்த பிரின்சிபலை பற்றி நிறைய பேர் புகழ்ந்து பேசினாங்க. அவர் அப்படி செய்தார், இப்படி செய்தார், ரிசர்ச்சுக்காக செய்தார் என்று சொன்னார். அவர் ஒரு கத்தோலிக்கர் தான். ஆனால் அவர் இந்த வசனத்தை சொன்னார், பார்த்துக்கிடுங்க, நான் அப்பிரயோஜனமற்ற ஊழியக்காரன், என்னுடைய கடமையை நான் செய்தேன், நான் வேறு ஒன்றையும் செய்யலை. இன்றைக்கு மார்த்தட்டுகிற ஊழியக்காரர்கள் உண்டு, விளம்பரப்படுத்துகிற ஊழியக்காரர்கள் உண்டு, விசுவாசிகள் உண்டு, உடன் ஊழியர்கள் உண்டு, உதவி ஊழியர்கள் உண்டு. ஆனால் ஆண்டவர் அதை அங்கீகரிப்பதில்லை. ஆண்டவர் சொல்றாரு, இது நான் உனக்கு கொடுத்த கடமைப்பா. எத்தனையோ பேர் இருக்கிறாங்க எனக்கு ஊழியம் செய்ய, நான் உன்னை தெரிந்து கொண்டேன், என்னுடைய வேலையை செய்ய நான் உன்னை தெரிந்து கொண்டேன். இதுல நீ பெருமை பாராட்டுவதற்கு ஒன்றுமே இல்லை. இது உன்னுடைய கடமை. அதனுடைய பலன் உனக்கு நீ இன்றைக்கு உன்னுடைய கண்கள் காண முடியாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் நான் வருவேன், அன்றைக்கு உன்னுடைய கிரியைக்கு தக்க பலன் என்னோடு கூட வரும். அந்த விசுவாசத்தோடு கூட ஆண்டவருக்கு ஊழியம் செய்யுங்க. ஒரு சகோதரன் ஒரு சொன்னார், இந்த சபைக்கு ஊழியம் செய்தா எனக்கு என்ன பிரயோஜனம்? நான் 4 பேரை கூட்டிட்டு வந்தா அந்த தசம பாகம் போதகருக்கு போய் சேரும், அவருக்கு தானே லாபம் என்று சொன்னார். லாப நஷ்ட கணக்கு பார்த்து செய்வதல்ல ஊழியம். நம்மை ஒடுக்கி நம்மை வெறுத்து ஆண்டவருக்காக, ஆண்டவர் இந்த பெரிய ஸ்லாக்கியத்தை என்னுடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு கூட செய்கிறது தான் ஊழியம். ஒரு பாஸ்டர் ஒரு 5 to 10 minutes மாத்திரம் எடுத்துடுறேன், கொஞ்சம் பாருங்க. 5ஆவதாக, மற்றவர்களை குற்றப்படுத்துகிற ஒரு கல் இன்றைக்கு செப்பனிடப்பட வேண்டும். மத்தேயு 7:1-5. ஆராதனை முடிந்து வெளியில போறோம், போகும்போதே குற்றப்படுத்திட்டே போறோம். அவர் அப்படி பேசினார், இவர் இப்படி பேசினார், அந்த சிஸ்டர் அப்படி பேசினாங்க, இந்த பிரதர் இப்படி பேசினாங்க. அந்த ஆராதனையின் பலன் அதோடு கூட முடிந்து விடுகிறது. நம்மை நாமே குற்றவாளிகள் என்று தீர்க்காதபடி, நாம் குற்றவாளிகள் என்று கர்த்தர் நம்மை தீர்க்காதபடி மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். நம்ம எந்த அளவில் மற்றவங்களை அளந்து பார்க்கிறோமோ அதே அளவில் அதே தீர்ப்பு ஒரு நாளில் நம்முடைய கண்களில் நமக்கு கிடைக்கும். நம்ம கண்ணில் நிறைய நேரம் உத்தரம் இருக்கிறது, அது நமக்கு தெரியறது இல்லை. ஆனால் அடுத்தவங்க கண்ணில் உள்ள துரும்பு நமக்கு பெருசாய் தெரிகிறது. இந்த டெய்லி பிரெட்டில் ஒரு சம்பவம் நான் வாசித்தேன், அது என்னை அடிக்கடி எனக்கு ஞாபகப்படுத்தும். யூரோப்பியன் கண்ட்ரீஸில் ஜன்னல் எல்லாமே கண்ணாடியாக தான் இருக்கும். ஏன்னா அது குளிர் பிரதேசமாக இருக்கிறதுனால மர ஜன்னல்கள் பயன்படுத்த மாட்டாங்க. ஒரு சகோதரி எதிர்த்த வீட்டை பார்க்குறா. எதிர்த்த வீட்டை பார்த்தா அந்த வீட்டு கண்ணாடியெல்லாம் ரொம்ப அழுக்காக தெரியுது. இவ உடனே தன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு புறப்பட்டு போறா, அவளை பரியாசம் பண்ணுறதுக்கு, அவளை குறை சொல்கிறதுக்கு. ஏம்மா இப்படி வீடை வச்சிருக்கிறியே, ரொம்ப கண்ணாடி அழுக்காக இருக்கே. அப்போ அவ சொல்கிறா, நல்லா பாருங்க, நல்லா பாருங்க, நான் உங்கள் என் வீட்டில் இருந்து பார்த்தேன், உன் வீடு ரொம்ப அழுக்காக இருக்கு. நடந்தது என்னன்னா, இந்த அம்மாவுடைய வீட்டு கண்ணாடி தான் அழுக்காக இருக்கு,
அந்த அழுக்கு கண்ணாடியில் அது பார்க்கும்போது சுத்தமான கண்ணாடி அழுக்காய் தெரிந்ததான். அதே போல நம்முடைய சிந்தை அப்படி இருந்தால் மற்றவர்களை குறை சொல்கிற அனுபவம், மற்றவர்களை குற்றப்படுத்துகிற அனுபவம் எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கிறோம். விபச்சார ஸ்திரியை பாருங்க, பாவம் செய்யாதவன் முதல்ல கல்லெறியட்டுன்னு ஆண்டவர் சொன்னார். யாராவது அங்கே இருந்தாங்களா? யாருமே இல்லை. அன்றைக்கு சரீரத்தோடு சரீரம் இணைந்தாதான் விபச்சாரம். இன்றைக்கு ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தாலே விபச்சாரம். அப்படி பார்த்தா இன்னைக்கு ஒரு ஆம்பளையும் உயிரோடு இருக்க மாட்டான் உலகத்தில், எல்லாரையும் கல்லெறிஞ்சு கொண்டிருப்பான். ஆனால் நம்ம மற்றவங்களை ஈஸியாக குற்றப்படுத்துகிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நான் ஒருவனையும் நியாயம் தீர்ப்பதில்லை. பாருங்க, நியாயம் தீர்க்க அருகதை உள்ளவர். யோவான் 8:15 சொல்றாரு, நான் ஒருவனையும் நியாயம் தீர்ப்பதில்லை, நாம் இனி ஒருவரை ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக. ரோமர் 14:13 வாசிக்கிறோம். நியாய தீர்ப்பு நாளுக்கு முன்பு யாரையும் குற்றப்படுத்தாதிருங்கள் என்று வேதம் சொல்கிறது. மற்றவனை குற்றவாளியாய் தீர்ப்பதற்கு நீ யார் என்று ஆண்டவர் கேட்கிறார். நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு கிருபை இந்த நாளில் ஆண்டவர் தரட்டும். ஆறாவதாக, கனம் பண்ணுகிற அனுபவம். தேவனை கனம் பண்ண பழகுங்க. 1 சாமுவேல் 3:12-13. பிரதான ஆசாரியன், அவனுடைய குமாரர்கள் தவறு செய்யறாங்க. ஏலி கண்டிக்கல. ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன கனம் பண்ணல, நீ என்ன கனம் பண்ணல. அவன் குமாரர்கள் தப்பு செய்யறது அவனுக்கு தெரியும், தடுத்து நிறுத்தல, சும்மா கஞ்சாடையா சொல்றாரு. முடிவென்ன? மல்லாக்காய் விழுந்து மரணம். யுத்தத்தில் 2 குமாரர்கள் மரித்து போனாங்க. உடன்படிக்கை பெட்டி பிடிபட்டது. மருமகள் பிரசவிக்கும் போது இறந்து போறா. குழந்தைக்கு இக்கபோத் என்று பெயரிடுறா. தேவ மகிமை என்னை விட்டு விலகினது என்று சொல்றா. மன்னிக்கணும். அந்த ரெக்கன்சிலேஷன்ல முக்கியமானது மன்னிக்கணும். அதே நேரத்தில் மற்றவங்களை கனம் பண்ணணும். தேவனுடைய வார்த்தையை பேதுரு சொல்றாரு, ராம் முழுவதும் பிரயாசப்பட்டோம் ஆண்டவரே. லூக்கா 5:5 ராம் முழுவதும் பிரயாசப்பட்டோம் ஆண்டவரே, ஆனா ஒன்று அகப்படல, ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படியே, உம்முடைய வார்த்தையின்படியே. மற்றவங்களை கனம் பண்ண பழகுங்க. தேவனுடைய ஊழியக்காரர்களை, தேவனுடைய ஊழியத்தை 1 தெசலோனிக்கேயர் 5:12-13 பவுல் சொல்றாரு, தேவனுடைய ஊழியக்காரனை கனம் பண்ணுங்கள். ரோமர் 12:10 சொல்றாரு, மன்னிக்கவும், பிலிப்பியர் 2:25-29 சொல்றாரு, எப்பா பிராத்துவை நான் அனுப்புறேன், அவனை கனம் பண்ணுங்க. வயசு குறைஞ்சவங்கன்னு நினைக்காதீங்க. எனக்கு இப்போ இருக்கிற பாஸ்டர் யார் தெரியுமா? எங்களுடைய பாஸ்டருக்கு ரொம்ப வயசாகிடுச்சு. இப்போ எங்களுடைய சபையை நடத்துகிற பாஸ்டர், அவர் கை குழந்தையா ஆஸ்பத்திரியில் பிறக்கும்போது நான் பார்த்த ஒரு குழந்தை. இன்றைக்கு அவர் தான் எனக்கு பாஸ்டர். இல்லை, அவர் நான் சின்ன குழந்தையா இருக்கும்போதே தெரியும், அதனால இவரை நான் பாஸ்டர்னு நான் கனம் பண்ணாமல் இருக்க முடியுமா? அவருக்குரிய கனத்தை நான் கொடுத்து தான் ஆகணும். வேதம் சொல்கிறது, அவர்கள் மோசையின் ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறாங்க. ஊழியக்காரர் வயதில் குறைந்தவர் அல்லது உங்களை விட அனுபவத்தில் குறைந்தவர் என்று எண்ணாதீங்க. கர்த்தர் அவர்களை ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த கனமான ஊழியத்திற்கு ஆண்டவர் அவர்களை அழைத்திருக்கிறார். எனவே அவர்களை கனம் பண்ண பழகுங்க. விசுவாசிகள் ஒருவரை ஒருவர் கனம் பண்ணுங்க. ஏழை எளியவன் என்று பார்க்காதீங்க, படித்தவன் படியாதவன் என்று பார்க்காதீங்க, அந்தஸ்து பார்த்து கனம் செலுத்தாதீங்க. எல்லாரையும் ஒரே மாதிரி கனப்படுத்துங்க. பிலிப்பியர் 2:3 சொல்கிறது, நம்மை விட மேன்மையாக எண்ணுங்கள். ரோமர் 12:10 சொல்கிறது, கனம் பண்ணுவதில் முந்திக் கொள்ளுங்க. பிரைஸ் தி லார்ட் சொன்ன ஒரு குறிப்பிட்ட நபரோடு கூட மாத்திரம் சொல்லாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு சின்ன சர்க்கிளை பயன்படுத்தி கொள்ளாதீங்க. எங்களுடைய சபையில் இப்போ என்னை பற்றி கேட்டு பாருங்க, எல்லாரோடு கூட சமமாய் பழக ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். படித்திருந்தாலும் சரி, படிக்காவிட்டாலும் சரி, கூலி வேலை செய்தாலும் சரி, எந்த அந்தஸ்தில் இருந்தாலும் சரி, எல்லாரோடு கூட சமமாய் பழகுவதற்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்கிறார். என்னுடைய மனைவி அதே மாதிரிதான். அந்தஸ்து பார்ப்பதில்லை. ஒரே இரத்தத்தினால் கழுவப்பட்டோம், ஒரே தண்ணீரினால் தாகம் தீர்க்கப்பட்டோம், ஒரே பரலோகத்துக்கு தான் போக போறோம். இங்க உள்ள அந்தஸ்தின்படி அங்கு அநேக வாசஸ்தலங்கள் இல்லை. சிலர் அப்படி நினைக்கிறாங்க, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அங்கு உயர்ந்தவர்களுக்கு ஒரு இடம், தாழ்ந்தவர்களுக்கு ஒரு இடம் என்று நினைக்கிறாங்க. அப்படி அல்ல. அந்த சிந்தையோடு இருந்தா அந்த இடத்துக்கு நம்ம போகவே முடியாது.
கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். என்னுடைய நேரம் தாண்டி விட்டது. 5 நிமிடத்தில் முடித்து விடுகிறேன். பொறாமை, அந்த ஸ்பிரிச்சுவல் ப்ரைடு இருந்தா, அந்த ரெக்கன்சிலேஷன், அந்த ஒப்புரவாகிற குணம் இல்லாதிருந்தா, மன்னிக்கிற குணம் இல்லாதிருந்தா, நம்மை அறியாமலே நமக்கு ஒரு பொறாமை வரும். அந்த ஒரு அத்தியாயத்தை இன்றைக்கு வீட்டில் போய் வாசித்து பாருங்க. 1 சாமுவேல் 18ஆம் அத்தியாயத்தை வாசித்து பாருங்க. சவுல் தாவீதினுடைய வாழ்க்கை 18ஆம் அத்தியாயத்தில் முதல்ல அந்த பொறாமை சவுலுக்குள்ள வருது. ஏன் பொறாமை வந்தது? சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000. 40 days அந்த பெலிஸ்தருடைய படையும் நிற்கிறது, இஸ்ரவேலருடைய படையும் நேருக்கு நேரம் நிற்கிறது. பெலிஸ்தன் ஒவ்வொரு நாளும் வந்து நிந்திக்கிறான், ஒவ்வொரு நாளும் வந்து மோசமா பேசுறான். இந்த பசங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. ஆனா இந்த தாவீது 5 கூழாங்கற்களை தன்னுடைய அடப்ப பையில போட்டுக்கொண்டு, நீ நிந்திக்கிற சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் நான் வருகிறேன் என்று சொல்லி புறப்பட்டு போய் அன்றைக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை இஸ்ரவேலுக்கு உண்டு பண்ணினான். அதற்கு யார் நன்றியுள்ளவர்களா இருக்க வேணும்? யார் நன்றியுள்ளவர்? சவுல் நன்றியுள்ளவனாக இருக்க வேண்டும். ஒருவேளை உங்களால செய்ய முடியாத ஒரு காரியத்தை நீங்க 20 வருடம் இந்த சபையில் இருக்கலாம், நேற்று வந்த ஒரு சின்ன பையன் செய்யலாம். அது நம்முடைய உள்ளத்துல பொறாமை வரக்கூடாது. செஸ் போட்டியில பாருங்க, அந்த பிரகானந்த் 18 வயசு இன்னும் ஆகல, வேர்ல்டு நம்பர் 2 வந்திருக்கிறான். யாராவது பொறாமப்பட முடியுமா? இன்றைக்கு பிரைம் மினிஸ்டரோட நிற்கிற போட்டோ, நேற்றுக்கு சீஃப் மினிஸ்டரோட கூட நிற்கிற போட்டோ ஹிந்துவில் நான் பார்த்தேன். பொறாமை வரக்கூடாது சகோதரனே. அந்த ஸ்பிரிச்சுவல் ப்ரைடு இருந்தா, அந்த ரெக்கன்சைல் ஆகிற குணம் இல்லாதிருந்தா, அந்த மன்னிக்கிற குணம் இல்லாதிருந்தா, ஒரு சகோதரனை கனம் பண்ணுகிற குணம் இல்லாதிருந்தா, நம்மை அறியாமலே இந்த பொறாமை நம்முடைய இருதயத்தை வந்து ஆண்டு கொள்ளும். அது சவுலின் ஆவி. வேதம் சொல்லுகிறது முதல்ல பொறாமை வந்தது. 18:10 வாஸ்து பாருங்க. பொறாமை வந்த உடனே தேவ ஆவியானவர் அவனை விட்டு விலகினார், பொல்லாத ஆவி சவுலுக்குள் வந்தது. அந்த சீக்வன்ஸ் நான் போய் அப்படியே அந்த சீக்வன்ஸா வருது பாருங்க, செயின் ரியாக்ஷன். 18:12 வாஸ்து பாருங்க, 15:29 அந்த 3 வசனங்களை வாஸ்து பாருங்க. அவனுக்குள்ள பயம் வந்தது, அவன் தன்னுடைய தன்னம்பிக்கையை இழந்தான். 13வது வாஸ்து பாருங்க, ஒரு பிரிவினை வந்தது. 17ஆம் வசனம், 21ஆம் வசனம், 25ஆம் வசனம் வாஸ்து பாருங்க. எப்படியாவது தாவீதை கொன்றுவிட வேண்டும் என்கிற பழி வாங்குகிற குணம் அவனுடைய வாழ்க்கையில வந்தது, அவனுடைய வாழ்க்கையில வந்தது. அந்த 22ல பாருங்க, சதி பண்றான். அந்த சதி எந்த லெவலுக்கு மோசமா போறான்னா, தன்னுடைய சொந்த குமாரத்தி மீகாலை கொடுத்து அதன் மூலமாக தாவீதை கொன்று, தன்னுடைய மகள் விதவை ஆனாலும் பரவாயில்லை, தாவீது கொல்லப்பட வேண்டும் என்கிற அளவுக்கு அந்த பொறாமை அவனை இழுத்து கொண்டு போகிறது. அது 22வது வசனத்துல. 29வது வசனத்துல வாசிக்கிறோம், சத்துருவை போல பார்த்தான். நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட குணங்கள் வருவது நம்மை அறியாமல் வரும். நம்மிடத்துல சொல்லிட்டு வராது, ஒரே நாள்ல வராது, கிராஜுவலா தான் வரும், அப்படியே மெல்ல மெல்ல வரும். இந்த 7 காரியங்களை நான் திரும்ப ஒரு நிமிடம் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். யாரிடமாவது சமாதானம் பண்ண முடியாத நிலைமையிலே காணப்படுகிறீர்களா? If you cannot reconcile with a man, you cannot reconcile with God. நீங்க மனிதனோடு ஒப்புரவாக முடியாவிட்டால் நீங்க தேவனோடு கூட ஒரு நாளும் ஒப்புரவாக முடியாது. நம்முடைய ஜெபம், நம்முடைய ஆராதனை, நம்முடைய துதி, இதெல்லாம் வீண். இது நம்முடைய வாழ்க்கையில ஒரு அன்னெசரி லக்கேஜை முதுகுல சுமக்கிறது போல காணப்படும். அதை இறக்கி வைக்கணும். 2வதாக சொன்னேன், மன்னிக்கணும். குடும்பத்தில் ஆனாலும் சரி, சமுதாயத்தில் ஆனாலும் சரி, வேலை செய்த இடத்துல ஆனாலும் சரி, சபையில் ஆனாலும் சரி, மன்னிப்பு கேட்க பழகணும். 3வது மனத்தாழ்மை. ஆண்டவரே, என்னில் ஒன்றும் இல்லைப்பா, நான் வெறுமையான பாத்திரம்ப்பா. பாஸ்டர் ஒரு நாளில் இந்த கூட்டத்தை பற்றி பேசினாங்க. அப்போ அவர்கிட்ட அப்படித்தான் சொன்னேன், பாஸ்டர் நீங்கள் ஜெபிங்க, நான் வெறுமையான பாத்திரம் ஆண்டவர் என்னை நிரப்பட்டுன்னு நீங்கள் ஜெபிங்க. மற்றபடி என்னிடத்துல ஒன்றுமே இல்லை ஆண்டவர், என்னிடத்துல ஒன்றுமே இல்லை என்று நினைக்கிற ஒரு அனுபவம்,
அதுக்காக நம்மை நாமே தாழ்வாக மதிப்பிட்டு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வர வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் நான் பெரியவன் என்கிற எண்ணம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் வரக்கூடாது. நான்காவதாக நன்றி உணர்வு, கிராட்டிடியூட், தேங்க்ஃபுல்னஸ். மனிதர்கள் செய்த உதவி, பெற்றோர்கள் செய்த உதவி, சகோதரர்கள் செய்த உதவி, நண்பர்கள் செய்த உதவி, ஊழியர்கள் செய்த உதவி, எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் நமக்கு பாராட்டின கிருபை. நன்றி உள்ளவர்களாயிருங்க. ஊழியம் இது ஆண்டவர் உங்களுடைய கொடுத்த ஒரு சிலாக்கியம். இட் இஸ் யுவர் டியூட்டி, இது கடமை. அதுக்கு உடனே இங்கே பலன் கிடைக்கும் என்று எதிர்பார்க்காதீங்க. ஆண்டவர் நிச்சயமாக ஒரு நாளிலே பலன் தருவார். டோன்ட் டிமாண்ட் எனிதிங். நான் அப்படி செய்தேன், இப்படி செய்தேன், நான் தசமபாகம் கொடுத்தேன், காணிக்கை கொடுத்தேன். திருப்பதி கோயிலில் போய் பாருங்க, உண்டியலை எண்ணி பாருங்க. பழனி கோயிலில் உண்டியலை எண்ணி பாருங்க. நம்ம கொடுக்கறத விட 100 மடங்கு, 1000 மடங்கு, கோடி மடங்கு அதிகமாகி கொடுக்கிறான் விக்கிரகங்களுக்கு. ஆனால் உங்களுக்காக, எனக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவருக்கு நாம் கொடுப்பதற்கு நாம் சிலாக்கியம் உள்ளவர்களானோமே, அந்த நன்றி உணர்வு நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். கொடுப்பது ஒரு பெரிய சிலாக்கியங்க. ஆண்டவருக்கு என்று கொடுப்பது, ஏழைகளுக்கு என்று கொடுப்பது, மற்றவர்களுக்கு கொடுப்பது ஒரு சிலாக்கியம். அந்த அளவில் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று நீங்கள் சந்தோஷப்படுங்க. நீங்களும் நானும் ஒரு இடத்துல போய் கை நீட்டி வாங்காதபடிக்கு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறாரே, அதுதான் செல்வம். நீ கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்க மாட்டாய். அதுதான் ஆசீர்வாதம். ஐந்தாவதாக மற்றவர்களை நியாயம் தீர்க்காதீங்க, மற்றவர்களை குற்றப்படுத்தாதீங்க. எல்லாரிடத்துலையும் குறை உண்டு. இந்த குன்னிமுத்துன்னு ஒரு குன்னிமுத்து, நீங்கள் என்ன பேர் சொல்லுவீங்களோ எனக்கு தெரியாது. அந்த சீடில் ஒரு பக்கம் சிவப்பாக இருக்கும், ஒரு பக்கம் கருப்பாக இருக்கும். அந்த குன்னிமுத்து சொல்லுமா, நான் சிவப்பாக இருப்பேன்னு சொல்லுமா, ஆனால் பின்னால் கருப்பாக இருக்குது அதுக்கு தெரியாது. அதே போல தான் இன்றைக்கு அநேகர். நம்ம கண்ணில் நிறைய உத்தரம் இருக்குது, ஆனால் துரும்ப பார்க்குறோம், அதை பெருசுபடுத்துகிறோம், மற்றவங்களை கனம் பண்ணுவோம். இந்த குணங்கள் நம்மிடத்தில் இல்லாமல் போகுமேயானால் ஒரு நாளில் ஆவிக்குரிய அந்த பொறாமை நம்மிடத்தில் வரும். அது நம்முடைய வாழ்க்கையில் வீழ்ச்சி வரும். இஸ்ரவேலை ஆளுவதற்காக ஆண்டவர் தெரிந்தெடுத்த முதல் ராஜா சவுலை தெரிந்தெடுத்து சாமுவேல் நிறுத்தி இருக்கும்போது அந்த சமஸ்த இஸ்ரவேலுடைய எல்லா வாலிபர்களும் அந்த சவுலுக்குடைய தோளுக்கு கீழே இருந்தாங்களாம். அவ்வளவு வாட்டச்சாட்டமான சௌந்தரியமான ஒரு மனிதன். முடிவு பெலிஸ்தரால் விரட்டப்பட்டு, காயப்பட்டு, உயிர் போகாம பக்கத்தில் இருந்த ஒரு அந்நியனை கூப்பிட்டு, நீ ஈட்டி எடுத்து என்னை கொன்று, என்னால் இந்த வேதனையை சகிக்க முடியவில்லை என்று அவன் மரித்து போனான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல போராட்டத்தை போராடுவோம், ஓட்டத்தை முடிப்போம். இது முதல் நீதியின் கிரீடம் நமக்காய் வைக்கப்பட்டிருக்கிறது என்கிற உணர்வோடு கூட ஓடுவோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.